திருத்தணியில போய் நானே என்ன பண்ணேன், உப்பு மிளகு சுத்தி நானே போட்டுக்கிட்டு, முருகா நீ உன்னை தவிர்த்து எனக்கு வேற யாரும் காப்பாற்ற முடியாது, என்னை காப்பாத்திடுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் போனது வேற வேண்டுதலுக்காக, ஆனா பார்த்தது அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் நான் அந்த ஸ்கின்னுக்குன்னு டேப்லெட்ஸ் ஒரு நாளுமே எடுத்தது இல்லை. பெண்ணானவள் தன்னுடைய முடிய முழுக்க காணிக்க கொடுக்குறான்னா, எனக்கு இந்த உலகத்துல எப்போதைக்கு எந்த பற்றும் இல்லை, நான் உங்ககிட்ட சரணாகதி, என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி நம்ம பாதத்துல விழும்பொழுதுதான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவோம். ஸோ நீங்க அதை பண்ணினதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்கு? இப்போ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு பாசிட்டிவா போயிட்டு? பாசிட்டிவ் எப்பவுமே பாசிட்டிவா தான் மேம் இருக்கு. பூஜை அறையில இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லும்போது நினைச்சேன், இதெல்லாம் நம்ம பூஜை அறையில இருக்கு. அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முருகர் ஏற்கனவே என்னென்ன இருக்கணும் அவகிட்ட தீர்மானிச்சதுதான். ஆனா அந்த வழிமுறை சொல்லி கொடுக்கறதுக்கு உங்க டிவி எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. வாழ்க்கையை நடந்ததை உங்களுக்கு சொல்றேன். 2019 தான் ஃபர்ஸ்ட் கந்த சஷ்டி விரதம் இருந்தேன். 2020 பிரபலமாவறேன். உணவு முறையில விரதம் இருக்குல்ல, மாலை போட்டிருந்தேன். அவருக்காக டெய்லியுமே விளக்கேத்தினேன். கடைசி நாள் போய் அந்த மாலையும் கழட்டினேன். இதுதான் நான் பண்ணேன். ஆனா அதுக்கே அவர் 2020 ஒரு அழகான பரிசு எனக்கு கொடுத்தாரு. இல்ல நீ என்னன்னா, இந்த வேல்மாறல் எழுதும் போது மட்டும் அவர்கிட்ட போயிட்டு, எப்பவுமே வீட்டுல நம்ம மட்டும் தானே தனியா இருப்போம், இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிட்ட போனோன்னா அவரோட கண்ணத்தை முருகா அப்படின்னு சொல்லுவேன். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நீங்க நேரடியா அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன். உங்களுடைய குரலை தான் நாங்க ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்க பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. ஸோ இப்போ மேம் நம்ம பூஜை அறை பார்த்துட்டு இப்போ நம்மளுடைய அந்த டாக்குக்கு வந்துடலாம், எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ நீங்க சினிமா துறையில நடிச்சுட்டு வந்தீங்க, நிறைய படங்கள் பண்ணீங்க, தெலுங்குல பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஒரு பிரேக் வந்ததுன்னு சொன்னீங்க. முருகர் தான் நான் ஃபாலோ பண்ணணும், ஏன்னா தெய்வங்கள் நிறைய இருக்கு, இந்து தர்மத்துல நிறைய தெய்வங்கள் இருக்கு, அவங்க எல்லாரையும் தாண்டி எனக்கான தெய்வம் முருகர் தான் அப்படிங்கிற ஃபீல் உங்களுக்கு எந்த தருணத்துல வந்தது, ஏன் வந்தது? அது எனக்கு வரலைங்க. என்னோட குருநாதர் பரஞ்சோதி பாபா 2010 எங்க அம்மா விட்டு பிரிஞ்சு 2010 தான் வெளியில வரேன். அப்போ வாழ்க்கை வேண்டான்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா சின்ன வயசு, 19 வயசு தான் எனக்கு. அப்போ எனக்கு அந்த உலகத்தை எப்படி சமாளிக்கிற, உலகம்னா நம்ம மனுஷங்களோட இது எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம சினிமா துறையில இருக்கோம், ஏற்கனவே பெண்களுக்கான சிரமம் அதுல ஜாஸ்தி. அப்போ இன்னமும் அது ஜாஸ்தியா இருந்தது எனக்கு. அப்ப தனிச்சு விடப்பட்ட ஒரு பொண்ணு நான். அதனால எனக்கு என்னன்னா முதல்ல நான் போயிட்டு வாழ்க்கை இன்னையோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நான் பரஞ்சோதி பாபாவை, வடபழனியில இருக்காரு, அவர் அப்ப நிதர்சன கோணத்துல இருக்காருங்க, போய் பார்த்தேன். என்னை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதுல பயங்கர கோபம் ஆயிடுச்சு எனக்கு. என்னடா நம்ம வாழ்க்கை வேணான்னு சொல்றோம், ஒரு வயசான ஆளு நம்மளை பார்த்து நீ வராதன்னு சொல்லிட்டாரு, இந்த ஆளே இப்படி சொல்றான்னா நம்ம ஏன் உயிர் வாழக்கூடாது, நம்ம எண்ணத்துல குறைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன்னா ஒரு ஹாஸ்டல் போன பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே நம்ம அந்த எண்ணத்தையே மாத்திட்டாரு அவரு. 2வது வாட்டி உள்ள வர சொல்றாரு. கிட்டத்தட்ட அவர் கூட ஒரு 4 to 5 months அந்த நிதர்சன கோலத்திலேயே நான் டிராவல் பண்ணேன். அதுக்கப்புறம் 2011 அவர் சித்தி ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு உற்ற துணையா அவர் இருந்து பாத்துக்கிறாரு. நீங்க எப்பவுமே ஒரு குருவை கையில பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க குருவை கையில பிடிக்க மாட்டீங்க, குரு தான் உங்களை கெட்டியமா பிடிச்சுப்பாரு. கண்டிப்பாக அவர் பிடிக்கிறதுக்கு தான் டைம் ஆகும். அவர் உங்களை பிடிச்சிட்டாருன்னா அவரு என்ன பண்ணுவாரு, இந்த கர்மாவெல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்.
ஏன்னா நம்ம முற்பிறவியில என்னென்ன பண்ணிருப்போம் தெரியாது, இந்த பிறவியோட பயன் என்னன்னு தெரியாது, வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியாது, நம்ம என்ன மாதிரி கேரக்டர் நம்ம அப்படின்னே தெரியாம இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சு இந்த கர்மாவெல்லாம் கழிச்சு கூட்டிட்டு வரவர் தான் வந்து குரு. அந்த குரு எடுத்துட்டு போய் நேரா அவருக்கு தான் தெரியும் யார்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்த்தா இவளுக்கு வந்து ஒரு நல் வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கான தலம் வந்து திருத்தணி. நான் 2019 தான் மேம் அங்க ஃபர்ஸ்ட் போனேன். அதுவுமே ஒரு பிரபல நாளிதழ்ல யோகி பாபு கொடுத்திருந்தாரு ஒரு இன்டர்வியூ. அப்ப அவர் என்ன கொடுத்திருந்தாரு, எனக்கான வாழ்க்கை வந்து அங்க கிடைச்சது அப்படின்னு. எனக்கு என்னன்னா, சினிமா துறையில இருக்க ஒரு ஆள் இதை சொல்லும் போது ஓகே அப்ப நம்மளும் போலாமே அப்படின்னு ஒரு இதுல கையில வெறும் 700 ரூபாய் 750 ரூபாயோட இந்த பஸ் ஸ்டாண்ட்ல, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஏறின ஆளு நானு. போவ 75 வர 75, ஆட்டோக்கு ஒரு 250 ரூபாய் கொடுத்துட்டு கூட்டத்தோட கூட்டமா போய் அவரை போய் பார்த்துட்டு வந்தேன். அப்போ வந்து இங்கெல்லாம் எனக்கு தழும்பா இருந்தது மேம், கை ஃபுல்லா இங்கே தழும்பு இங்கே தழும்பு, எல்லா இடத்துலையும் தழும்பு, ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி கருப்படிச்சு போயிருந்தது. ஏன்னா இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸில் ஸ்கின் ஃபுல்லாக ஒரு வந்து தொழு வியாதி மாதிரிலாம் எனக்கு வந்திருந்தது. டாக்டர் சொல்லிட்டாங்க இது க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேப்லெட்ஸ் போட்டுட்டு இருந்தேன். அப்போ திருத்தணியில் போய் நானே என்ன பண்ணேன், உப்பு மிளகு சுற்றி நானே போட்டுக்கிட்டு, முருகா நீ உன்னை தவிர்த்து எனக்கு வேற யாரும் காப்பாற்ற முடியாது, என்னை காப்பாத்திடுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் போனது வேற வேண்டுதலுக்காக, ஆனால் பார்த்தது அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் நான் அந்த ஸ்கின்னுக்குன்னு டேப்லெட்ஸ் ஒரு நாளுமே எடுத்தது இல்லை, தைராய்டுக்குன்னு டேப்லெட்ஸ் எடுத்தது கிடையாது. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அவ்வளோதான் பாக்கி. எனக்கு தைராய்டு இல்லை, எனக்கு உடம்புல எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கு அப்போ மாதவிடாய் ப்ராப்ளம்லாம் நிறைய இருந்தது மேம். திருத்தணிக்கு போனதுக்கப்புறம் மாதவிடாய் ப்ராப்ளம்ஸ் அவ்வளோவா வந்தது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாச்சு. இப்போ என் உடம்புல பார்த்தீங்கன்னா வெயிட் குறைஞ்சா, சரண்யா வெயிட் குறைஞ்சா அவள் ஆல்ரைட், அவ்வளோதான். வெயிட் மட்டும்தான் இப்போவுமே தவிர்த்து வேற எந்த உடல்ல எந்த குறையுமே எனக்கு இல்லை. அவ்வளோ பத்திரமா என்னை பார்த்துக்கிறாரு. எனக்கு அவரை பார்த்த பிறகுதான் 2020 கொரோனா பீரியட்ல எவ்வளோ பேர் வந்து வீட்டுக்குள்ள அடைஞ்சிங்க. ஆனா எனக்கு ஒரு பிரபல நாளிதழ்ல பேட்டி வந்தது. அந்த பேட்டி மூலமா யூடியூப்ல வாய்ப்பு வந்தது. யூடியூப் பண்ண பிறகுதான் திருப்பியும் ஜனா சார் கிட்ட திருப்பியும் ஒர்க் பண்ண போனேன் லாபம் படத்துல. அப்புறம் அவரு போனது பிறகு டப்பிங் கார்டு எடுத்தேன். ஸோ டப்பிங் கார்டு எடுத்து முடிச்ச பிறகு வாய்ப்புகள் வந்து 1-2 தான் வந்துட்டே இருந்தது. ஸோ இருந்த சேவிங் மணியில் எதனா பண்ணலாமே இப்போ ஸ்டூடியோவை தேட ஆரம்பித்தோம். ஸோ ஸ்டூடியோ வந்தது. இப்போ வந்து முருகரை பற்றி பேசுங்கன்னு சொல்லி ஒரு யூடியூப்ல கேட்டிருந்தாங்க. அதை பேசின பிறகு நிறைய திருப்பி வாய்ப்புகள் வந்தது. அதனால நான் முருகரை என்றைக்குமே வந்து இன்னைக்கு நேற்றுக்கு தெரிஞ்சவர் இல்லை, குழந்தையிலேருந்து தெரிஞ்சவர். ஆனால் யூடியூப்ல பேசினதுனால அது எல்லாருக்கும் சரண்யா வந்து முருகர் பக்தின்னு தெரியும். ஆனா குழந்தையிலேருந்து அவர் பக்தியா தான் இருந்தேன். ஆனா அவரை வந்து காமிச்சது, இவருதான் உனக்கு எல்லாமே செய்ய போறவருன்னு காமிச்சது வந்து எங்க ஐயா தான், பரஞ்சோதி பாபா தான். அதாவது குரு வந்து இவளை எங்கனாச்சும் விட்டா இவ எங்கன்னா ஓடி போயிடுவா, அதனால அவரு கெட்டியமா பிடிச்சுக்கிட்டாரு. நான் வந்து முருகரை வந்து கெட்டியமா பிடிச்சுக்கிட்டேன். ஆனா இப்ப எப்படி ரிவர்ஸ்ல இருக்குன்னா, நான் இப்ப டெய்லி போய் கேட்பேன் அவர்கிட்ட, சுவாமி நீங்க என்னை விட்டு போயிட மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லுவேன். நீ என்னை விட்டு போகாம இருந்தா சரிதான் அப்படின்னு முருகா வந்து சொல்ற மாதிரி இருக்கும். நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டல பாப்பா, நீ என் கூட தானே இருப்ப அப்படின்னு சொல்ல. அவ்வளோ ஒரு பாசத்தோட, அன்போட, கருணையோட. ஏன்னா நம்ம வந்து மானிட பிறவி, நம்ம வந்து தூய்மையான உடலோ ஒரு எண்ணமோ அவர் அளவுக்கு எதுவுமே இருந்தது இல்லை. போட்டி பொறாமை நிறைஞ்ச ஒரு உலகத்துல நம்பியும் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து சர்க்கர்கள் இருந்திருக்கும். எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அவ ஏன் பொண்ணு விட்டு கொடுக்காம அவரை வந்து கூட வந்து இந்த அளவுக்கு என்னை கூட்டிட்டு வர்றது அவரால் மட்டும்தான் மேம் முடியும். நான் அவருக்கு எந்த ஒரு பரிகாரம் பண்ணல, அவருக்கு வந்து பொன் பொருள் தூக்கி நான் கொடுக்கல, அவருக்கு வந்து பட்டுல துணி எடுத்து அவரை வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது வைரத்தால அலங்காரம் பண்ண ஆள் கிடையாது. நான் எதுவுமே இல்லை. எனக்கு அவர்கிட்ட பாசத்தை தவிர்த்து இப்போ நீ முருகருக்காக என்ன பண்ணிடுவியா அப்படின்னா நான் பண்ணிடுவேன். அதை தவிர்த்து எனக்கு எதுவுமே இல்லை. முருகரை பத்தி இவ்வளவு அழகா பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் உங்க மதர் டங் என்ன? ஏன்னா இவ்வளவு அழகான வார்த்தைகளை முருகனை பத்தி பேசுறீங்க. உங்களுடைய தாய்மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாய்மொழி என்ன? தெலுங்கு தான். தெலுங்கு. ஆனா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கதாங்க.
தமிழ்நாட்டுல இங்கதான். ஆனா தெலுங்கு ஃப்ளூயண்டா வராது, தமிழ் நல்லா ஃப்ளூயண்டா வரும். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க வந்து வடபழனி கோவிலுக்கு போறீங்க, அங்கேயும் நிறைய பதிவுகள் நம்ம நேயர்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்க எங்கெல்லாம் வந்து முருகனை பத்தி சொல்றீங்களோ அந்த பதிவுகள். இப்ப நம்ம அதை தாண்டி இப்போ ஒரு பெண்மணி ஆனவங்க வந்து தன்னுடைய முடி காணிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டெப்பை அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்க அந்த ஒரு ஸ்டெப் எடுத்ததுக்கு என்ன காரணம், எந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க போனதுனால இல்ல நான் இந்த இது பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அதையும் தாண்டி நாக்குல அலகு குத்தி ரொம்ப ஒரு கடுமையான வேண்டுதல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க இப்போ. இதை பத்தி நேயர்களுக்கு சொல்லுங்க. நான் வந்து விரதம் இருக்கணும்னு நினைச்சேங்க. சஷ்டி எப்பவுமே விரதம் இருப்பேன், கந்த சஷ்டிக்கு வந்து இருப்பேன். இந்த வாட்டி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவருக்காக எல்லாமே இருக்கணும், எல்லாமாவுமே மாறணும் அப்படின்னு தோணுச்சு. இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு எனக்கு. இப்போவும் நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை எப்படி போனா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பெரிய அறிவாளி கிடையாது. என் வாழ்க்கையை வந்து நான் தீர்மானிக்கிறதுக்கோ எனக்கு எடுத்துட்டு போறதுக்கான தைரியமோ இதெல்லாம் எனக்கு இல்லை. எனக்கு எல்லாமே அவர் கொடுத்த ஒரு வாழ்க்கை. நன்றியுணர்ச்சியோட அவர் என்ன பண்ணாலுமே அந்த நன்றியுணர்ச்சியோட ஏத்துக்கிற ஒரு ஆளு. ஆனா ஏதோ ஒரு மனசுல ஒரு நெருடல். இவ்வளோ பண்ண ஒரு ஆளுக்கு, அதாவது நான் ஆளுன்னு சொல்லணும், முருகனை தான் சொல்றேன், இவ்வளோ பெரிய ஒருத்தருக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த செய்யறதுக்கான ஒரு விஷயமா தான் இதை எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக. ஏன்னா நீங்க வந்து எல்லாரும் உங்களை வந்து ஒரு நடிகையா பாக்குறாங்க, முருகர் பக்தையா பாக்குறாங்க. இவ்வளோ ஒரு கடுமையான ஒரு ஒரு விஷயம் நீங்க பண்ணியிருக்கீங்க. இதை தாண்டி உங்களுடைய ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறத பத்தி நீங்க நேயர்களுக்கு சொல்லணும். ஏன்னா இதை பத்தி நீங்க நிறைய இடத்துல நீங்க சொல்லல. அப்ப பாக்குற நேயர்களுக்கு இவங்களுடைய ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது. விரதம் இருக்கும் போது தோணலைங்க மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அழகு குத்துறத மட்டும் தீர்மானிச்சுட்டேன். ஏன்னா எனக்கு என்னன்னா ஒரு விதமான லைஃப்ல ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. எங்கன்னா சறுக்கிடுவோமோ, இந்த ஸ்டுடியோ எதனா ஆயிடுமோ, வாழ்க்கை வந்து தப்பா போயிடுமோன்ற அந்த பயம் இருந்துட்டே இருந்தது. இன்ஜெக்ஷனுக்கு கூட பயப்படுவேன் நான். அதனால நான் நல்லா தீர்மானமா இருந்தேன், இல்ல நம்ம அழகு குத்தணும்ன்றதுல வந்து பயங்கர தீர்மானமா இருந்தேன். ஆனா மொட்டை அடிக்கிறதுல இல்ல. கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 நாள் கழிச்ச பிறகுதான் சுவாமி கிட்ட வந்து ஒரு அசரீரி மாதிரி, நான் உங்களுக்காக எல்லாமே கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்னை முழுசா நீங்க ஏத்துக்கோங்க, எனக்கு வந்து வேற எனக்கு என்ன தரணும்னு எனக்கு தெரியல. ஒரு பெண்மணிக்கு வந்து முடிதான் அலங்காரம், முடிய வச்சுதான் அவளோட முகமே இருக்கும். சாமுண்டிகா லட்சணம்னு சொல்லுவேன், சாமுந்திரிகா லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஓகே அதுவே நான் கொடுத்துடுறேன் முடியே அப்படின்னு. அது கொடுத்த பிறகு இருக்கிற அந்த ஒரு வைப் இருக்குல்ல, அவருக்கானது, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து எல்லாருக்குமே ஆசை அப்படிங்கிறது இருக்கும். அத ஒரு பெண்ணானவள் வந்து தன்னுடைய முடிய முழுக்க காணிக்க கொடுக்குறான்னா, எனக்கு இந்த உலகத்துல எப்போதைக்கு எந்த பற்றும் இல்லை, நான் உங்ககிட்ட சரணாகதி, என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாதத்துல விழும்பொழுதுதான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவோம். ஸோ நீங்க அதை பண்ணினதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்கு? இப்போ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு பாசிட்டிவா போயிட்டு இருக்கு? பாசிட்டிவ் எப்பவுமே பாசிட்டிவா தான் மேம் இருக்கு. ஏன்னா அதுதான் நான் சொல்றேன், நான் வந்து என் லைஃப்பை வந்து இப்படிதான் போகணும் தீர்மானிக்கிற ஆள் கிடையாது. ஏன்னா தீர்மானிக்கிறதே அவரா தானே இருக்காரு. ஏன்னா சொல்றதுக்கு ஆள் இல்ல, அப்பாவோ அம்மாவோ சொந்தக்காரங்களோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ இதெல்லாம் எதுவுமே இல்லை. நான் தனியாளுன்றனால எல்லாமே அவரு தான் தீர்மானிக்கிறாரு. என்ன ஒண்ணு, இப்போ வந்து பயம் இல்லாம இருக்கு. அந்த ஒரு மன தைரியம் வந்து இருக்கு, ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. இல்லடா பாத்துப்போம் லைஃப, நாளைக்கு ஒரு சூரிய உதயம் இருக்கு காலையில, அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் பொறுமை இப்ப இருக்கு. முன்ன எல்லாத்துக்குமே ரொம்ப கோவப்படுவேன் மேம், ரொம்ப கோவப்படுவேன். இன்ஃபேக்ட் இப்போ ஒர்க் பண்றவங்களுக்கே தெரியும், சட்டுன்னு கோவம் வந்துடும், எதிர்த்தெறிஞ்சு பேசிடுவேன், சட்டுன்னு வார்த்தைகள் நிறைய விட்டுருவேன். அது ஓரளவுக்கு இப்போ நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு. இன்னமும் அந்த நிதானம் வேணும்னு நினைக்கிறேன். அப்புறம் அவசரம் ரொம்ப படுவேன். இப்போ யாரை பட்டாலும் சட்டுன்னு நம்பிடுற குணம் இருக்கு. அதனால அந்த பின்விளைவுகளும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்ப முருகன் சொல்லுவார், இதெல்லாம் நான் உன்னை பண்ண சொன்னேனா, உன் வேலை என்ன, யாருக்கு முடியுமோ அவங்களுக்கு நீ உதவி செய், நீயா ஒரு வாழ்க்கைய ஒருத்தவங்களுக்கு மாத்தி தரத்துக்கு தான் நான் இருக்கேன், உன்னால என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக அதுல போய் வீணா சிக்கிக்காத, அது ஒரு பெரிய ஒரு குழி மாதிரி, தேவையில்லாம நீ போய் சிக்கிக்காத. நான் அந்த அவசர புத்தி ஜாஸ்தியா இருக்கும், அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னு பாக்குறேன். ஆனா லைஃபை பத்தின பயம்லாம் எனக்கு இல்லை மேம். அதாவது வந்து நீங்க பாசிட்டிவா இருக்கா, அடுத்தது இப்படி ஆயிடுவோமா அப்படிலாம் இல்லை. எனக்கு எப்படியும் என் லைஃப் வந்து நல்லாதான் இருக்க போகுது. ஏன்னா அவரு கையில நம்ம ஒப்படைச்சிருக்கோம். அதனால அதை பத்தின எந்த பயமுமே இல்லை, நினைச்சதும் இல்லை.
இன்ஃபேக்ட் வந்து உங்க டிவி பார்க்கும்போது பூஜை அறையில இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லும்போது நினைச்சேன் இதெல்லாம் நம்ம பூஜை அறையில இருக்கு. அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முருகர் வந்து ஏற்கனவே என்னென்ன இருக்கணும் அவகிட்ட தீர்மானிச்சதுதான். ஆனா அந்த வழிமுறை சொல்லி கொடுக்கறதுக்கு உங்க டிவி வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. கண்டிப்பா. ஒரு குங்குமம் பூ இருந்தா கூட அது சந்தனத்துல வந்து இழைச்சி அதை இட்டுக்கணும், அந்த வழிமுறை தெரிஞ்சது. குங்குமம் பூ இருந்தது, எல்லாமே இருந்தது. அதான் முருகரோட அந்த பாக்கியத்தினால எல்லாமே வீட்டுல இருக்கு. ஆனா சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு 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 ஆசான் மாதிரி நீங்க அந்த சொல்லி கொடுத்தது மூலியமா எனக்கு வந்து புரிஞ்சுது. அதனால இப்போ என்னன்னா பொறுமையும் நிதானமும் அவசர புத்தியும் இல்ல. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எப்பெல்லாம் எனக்கு கோவம் வருதோ அப்பெல்லாம் கொஞ்சம் சைலண்டா போயிடுறேன். மௌனம் பல பல கேள்விகளுக்கு பதில் சொல்லும். ஆமா, நிதானத்தை அப்படியே கடைபிடிச்சிடுறேன். அதுதான். கண்டிப்பா. இப்ப வந்து நீங்க உங்களோட பேரண்ட்ஸ் பத்தி சொன்னீங்க. சோ நீங்க ஏன் இன்னும் வந்து அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி இன்னும் யோசிக்காம இருக்கீங்க? ஏன்னா நேர்கள் யோசிப்பாங்க, இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா ஆகலையா, இந்த மாதிரி ஒரு பாதையில கடந்து வந்திருக்காங்க. சோ அதை பத்தின ஒரு சின்ன விளக்கம். திருமணம்ன்றது வந்து ஒரு கமிட்டடான ஒரு பந்தம் மேம். அது எனக்கு என்னன்னா, பெற்றோர்கள் இருக்கிற ஒரு நல்ல ஒரு பண்ணி வைக்கிற திருமணத்திலேயே சில பல குழப்பங்கள் ஏற்படுது. அப்ப யாருமே இல்லாம ஒரு திருமணம் நம்ம பண்ணணும்னா அது நல்லதா இருக்கணும். அதனால இப்போதைக்கு அதை பத்தி யோசிக்கலன்னு இல்லை. சரி, நம்மளுக்கா முருகர் பார்த்து தருவாரு, அதற்கான டைம் வரும்போது ஏஜ் வந்து ஒரு நம்பர் தான் மேம். இப்ப எனக்கு 30 வயசுக்கு மேல ஆகுறது. அதனால நான் வந்து திருமணம் ஆகலையே அப்படிலாம் இல்லை. என்ன ஒண்ணு, இந்த பண்டிகையெல்லாம் வரும்போது மட்டும் நான் கொஞ்சம் சோர்ந்து போறது உண்டு. பண்டிகையெல்லாம் வரும்போது சுவாமி நான் மட்டும் தனியா இருக்கனே அப்படின்னு நினைப்பேன். ஆனா அப்ப சரி அவர் சொல்ற மாதிரி இருக்கும், நான் இருக்கேன்ல அப்படின்னு. அப்ப மட்டும்தான் கொஞ்சம் ஒரு இந்த பொங்கல் தீபாவளி டைம்ல எல்லாம், அது உண்மை, நான் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா நான் எல்லாத்தையுமே பாசிட்டிவா இது பண்ணிக்க முடியாது. இந்த தீபாவளி டைம்ல எல்லாம் கொஞ்சம் சோர்ந்து போவேன். அப்பெல்லாம் நினைச்சுப்பேன். அதனாலே நான் வீட்டுல இந்த பலகாரம் எல்லாம் செஞ்சு வச்சு சுவாமிக்கெல்லாம் படைச்சு எல்லாருக்குமே படைக்கிறோம், நமக்கும் ஏற்பாரு அப்படின்னு நினைச்சுப்பேன். இந்த தருணத்துல கண்டிப்பா திருவருள் சார்பா வாழ்த்துறோம். சீக்கிரமே வந்து நீங்க ஜோடியோட இருந்து எங்களுக்கு திரும்பவும் வந்து இந்த பேட்டி வரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் வாழ்த்துக்களும் நம்ம தரோம். இதை தாண்டி முருகரை பத்தினா நீங்க இந்த வேல்மாறல் வந்து ஒரு பதிவுல நாங்க பார்த்தோம். வேல்மாறலை பத்தி சொல்லியிருந்தீங்க. கந்த சஷ்டி கவசம் அப்படிங்கிறது உலகம் அறிஞ்ச விஷயம். கந்த குரு கவசம் அதுவும் தெரியும். இந்த வேல்மாறல்ன்றது இருக்கு. ஆனா வந்து சில வருடங்களா தான் வந்து இந்த வேல்மாறலுக்கான ஒரு மகத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரியும். நீங்க வேல்மாறல் எழுத ஆரம்பிச்சீங்க. வேல்மாறல் பத்தி நீங்க வந்து நேயர்களுக்கு சொல்லுங்க. சச்சினானந்த சுவாமிகள் அருளியது மேம், வள்ளிமலையில கொடுத்தது. ஆனா எனக்கு இது தெரிய வந்தது வந்து திருத்தணியில தான் தெரிய வந்தது. இப்படி வேல்மாறல்னு ஒரு பதிகம் இருக்கிறதே நிறைய பேருக்கு இப்பதான் ரீசெண்டா. எனக்குமே வந்து 1 வருஷம் 1.5 வருஷமா தான் மேம் வேல்மாறல்னு ஒண்ணு இருக்கிறது. அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கு, அதுக்கு அவ்வளோ பெரிய புராண கதைகள் இருக்கு, அதுல அவ்வளோ நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குன்னு தெரிய வந்தது திருத்தணியில தான் தெரிய வந்தது. ஒரு புக்கு மூலியமா யாரோ எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுவே எனக்கு சரியா ஞாபகம் இல்லை மேம். ஆனா இப்ப காலம் வரை ஏந்திரிச்சா வேல்மாறல் தான் டிவில ஒலிக்கும். ஃபர்ஸ்ட் கேட்கிற ஒரு வேர்டிங்ஸ் வந்து வேல்மாறல் தான். ஆனா எனக்கு இன்னும் நான் அதை வந்து சொல் வடிவா நானா சொல்லி அந்த பாடத்தை வந்து ஃபுல்லா படிக்க ஆரம்பிக்கல, நான் எழுத ஆரம்பிக்கிறேன். அது பெரிய வேலைதான் எழுதுறது. ஒரு 1 to 1.5 மணி நேரம் ஆகும். பொறுமையா எழுதிடுவேன். ஒரு வாட்டி ஃபுல்லா எழுதிடுவேன். எழுதும் போது அவரை நினைச்சுப்பேன். ஆனா பலவிதமான திங்கிங்குமே வரும். இருந்தாலும் என்னன்னா அதெல்லாம் மீறியும் அதை எழுதுவேன். எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த நீங்க சொல்லும் போதும் எழுதும் போதும் நீங்க உங்க நிலையில இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு அப்பதான் வந்து விட்டு போன சிக்கல் எதேதோ பத்திலாம் நினைப்பீங்க. அதெல்லாம் மீறி நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு விஷயத்த பிராணாயம் பண்ணும் போது அதுக்கான பலன் கண்டிப்பா உண்டு. நான் வந்து அதை எழுதுறேன் மேம். நிச்சயமாக. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினைக்கிறது என்னன்னா, திருத்தணியில தான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம். அந்த பாடல் ஆரம்பிக்கிறதே அதுல இருந்து தானே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என அப்படின்னு சொல்லி அழகா அந்த பாடல் ஆரம்பிக்கும். சோ நீங்க சொல்லும் போதே அந்த திருத்தணிக்கும் உங்களுக்கும் என்ன கனெக்டிவிட்டி வந்திருக்கு அப்படின்னு இப்ப முருகர் மூலமா நிச்சயமா உணர்ந்திருப்பீங்க. எனக்கு அதை எழுத ஆரம்பிச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மேம், இப்போ நான் ஒரு வாட்டி எழுதிட்டேன்னா ஒரு தெளிவுல இருப்பேன். நான் அப்ப நினைப்பேன், அப்ப டெய்லியுமே அதை வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் காலமேல எழுந்தோடனே விளக்கேத்துறது, அதிகாலை விளக்கு எப்பவுமே எழுந்தோடனே இது பண்ணிடுவேன். குருநாதருக்கு வந்து ஏத்திடுவேன். அப்புறம் சுவாமி கும்பிடும் போது எப்பவுமே அவங்களுக்கு ஒரு பலகாரம் வச்சிடுவேன். அது என்ன இருக்கோ, நம்ம வீட்டுல என்ன செஞ்சோமோ, அப்படி இல்லைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கிறதும் உண்டு. அந்த மாதிரி வச்சுட்டு வச்சிடுவேன். ஆனா டெய்லி சுவாமி கும்பிடாம வெளியில வந்தது கிடையாது. இது எல்லாமே என்னன்னா
அவரு ஏதோ ஒரு வழிநடத்தல், திருத்தணி முருகருக்கான ஒரு வழிநடத்தல். அவர் எதுல சொல்றாரோ, ஆனா அதுலயுமே நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன். சிலத்தெல்லாம் தூங்கிடுவேன். இருந்தாலும் எழுந்திரிச்சு அவருக்கு நான் பண்ணணும் அப்படின்னு பண்ணிடுவேன். இந்த கந்த சஷ்டி விரத பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? நீங்க எந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வைப்பீங்க? பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வைங்க, இந்த கந்த சஷ்டியில கண்டிப்பா முருகர் அதை பலிதமாக்கி கொடுப்பார் அப்படின்னா என்ன பண்ணும்? என் வாழ்க்கைய நடந்ததை உங்களுக்கு சொல்றேன். 2019 தான் ஃபர்ஸ்ட் கந்த சஷ்டி விரதம் வந்து இருந்தேன். 2020 பிரபலமாவறேன். 5ல இருந்து 6 வருஷம் நான் எங்க இருக்கேனே யாருக்குமே தெரியாது மேம். 2019 இத்தனைக்கும் நான் பெரிய சாப்பாட்டு விரதம் இல்ல, டெய்லி அவரை சாமி கும்பிட்டு விளக்கேத்தினேன். ஆனா உணவு வடிவில் லைக் உணவு முறையில விரதம் இருக்குல்ல, மாலை போட்டிருந்தேன். அவருக்காக டெய்லியுமே விளக்கேத்தினேன். கடைசி நாள் போய் அந்த மாலையும் கழட்டினேன். இதுதான் நான் பண்ணேன். ஆனா அதுக்கே அவர் வந்து 2020 ஒரு அழகான பரிசு எனக்கு கொடுத்தாரு. இல்ல நீ வந்து திருப்பியும் வரணும், உலகத்துக்கு வந்து தெரிய வச்சாரு, மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தினாரு. அதனால கந்த சஷ்டி வந்து நீங்க இன்னும் அதை வந்து கெட்டியமா பிடிச்சு ஒரு விரதமா அப்படி மனசுல வந்து தாய்க்கு நிகரான ஒரு சொந்தத்தோட நீங்க பண்ணீங்கன்னா அதோட பலன் வந்து அபரிவிதமா இருக்கும். 2ஆம் தேதி ஆரம்பிக்கிறது கந்த சஷ்டி. அந்த 2ஆம் தேதியில இருந்து 2, 3, 4, 5, 6, 7 6 நாள் இருந்துட்டு 8வது நாள் உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. சாரி, 7வது நாள் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. சூரபத்மனை வதம் செஞ்சுட்டு அவர் கோவத்தோட இருக்கும் பொழுது அந்த இடத்துல அவர் கோவத்தை தணிக்கணும்னு சொல்லிதான் திருக்கல்யாணம் பண்ணி அவரை சாந்தப்படுத்தினதா நம்மளுடைய ஐதீக கதை. தணிகை மலையில தான் வந்து பண்ணுவாங்க. திருத்தணிகை மலையில வந்து உங்களுக்கு 7வது நாள் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த 7வது நாள் திருக்கல்யாணம் முடிஞ்சோன்னு நீங்க மாலையை கழட்டிட்டு பாலோ பழமோ உங்களோட ஆகாரமா எடுத்து பண்ணீங்கன்னா, எதுக்கு வந்து விரதம் இருக்கும் போது சாப்பிடக்கூடாது, ஒரு வேளை வந்து மட்டும் உணவு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்ப நம்ம மனநிலை சீரா இருக்கும். இப்ப நீங்க உணவு அதிகமா சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா, வயிறு எப்பவுமே வந்து ஒரு ஒர்க்கிங் மோட்லயே இருக்கும். அதுவுமே ஒர்க் தானே, கம்ப்யூட்டர் மாதிரி ஒர்க்கிங் மோட்லயே இருக்கும். அப்ப நீங்க ஜீரணிக்கிறது, நடக்கிறது, உங்களுக்கு ஏப்பம் வர்றது, அப்ப நீங்க ஒரு தன்னிலையில இருக்க மாட்டீங்க. இதே ஒரு இதுவா இருக்கும். அதனால நிறைய பேசாம முருகரோட ஸ்லோகம் சொல்லிட்டு 2ஆம் தேதி அதிகாலையிலேயே மாலை போட்டுட்டு, சூரிய உதயம் முன்னாடியே மாலை போட்டுட்டு அவரு மட்டுமே கெதின்னு இருங்க. யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம்லாம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் மேம். நான் நிறைய பேர் அதை பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் வேலையே இல்லை, நான் நிறைய உழைக்கிறேன் ஆனா அதுக்கான ஊதியம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னா கண்டிப்பா அதுக்கு கிடைக்கும். நானுமே என்ன நினைச்சேன்னா, எனக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகணும். அப்ப நான் இந்த கந்த சஷ்டியை வந்து அந்த விரதத்தை வந்து அழகா கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதனால நீங்க மனசுல என்ன நினைச்சீங்களோ அது உறுதியோட இருந்து திருக்கல்யாணம் முடிஞ்சு நம்ம ஒருவேளை உணவு எடுத்துட்டு, எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை உணவு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு போறோம், எல்லாமே போறதுனால இப்ப வீட்லயே இருந்து பண்றவங்க 3 வேளையுமே சில பேர் இளநீ தண்ணி கூட குடிச்சிட்டு இருப்பாங்க, ஜூஸ் தான் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்புறம் உப்பே இல்லாம வெள்ளை ஆகாரத்தை தொடாம இருப்பாங்க சில பேர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு மிளகு சாப்பிட்டு இருப்பாங்க. நான் அதை பார்த்திருக்கேன். கடுமையான விரதம் அது. ஒரு நாளைக்கு ஒரு மிளகு, 2வது நாளைக்கு 2 மிளகு, அந்த மாதிரி 7வது நாளைக்கு 7 மிளகு சாப்பிட்டு விரதம் முடிப்பாங்க. சில பேர் வந்து 3 வேளையும் வந்து இளநீ மட்டும் சாப்பிடுவாங்க, ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுவாங்க. ஆனா நீங்க என்னன்னா, நீங்க இதையும் பார்த்துக்கோங்க, முருகர் மேல உடனே பழிய போட்டுறாதீங்க. ஏன்னா வேலைக்கு போறவங்க மத்தியானம் ஒரு வேளை ஆகாரம் நீங்க இது பண்ணிட்டு பால் பழம் வந்து காலையிலயும் சாயங்காலமும் சாப்பிட்டுட்டு சுத்தபத்தமா நம்ம இருந்துட்டு, அப்புறம் நிறைய பேர் கேக்குறாங்க பெட்டு மேல படுக்கணுமா அதெல்லாம் கேக்குறாங்க. உங்களுக்கு என்னன்னா, கீழே படுக்கிற சுகமே தனி சுகம். அது அனுபவிச்சா தெரியும். தலைக்காணி மெத்த எதுவுமே இல்லாம வெறும் தரையில படுத்து பாருங்க, உங்களுக்கு ஆக்சுவலா அந்த வைப்ரேஷன் வரும். ஒரு அந்த கீழே அந்த அந்த தன்மையே நல்லா இருக்கும். நான் மாலை போட்டிருக்குமோன்னு நினைச்சேன், கீழே படுக்க முடியுமா, முதுகு வலிக்குமே, இது இருக்கோ, தலைக்காணி இருக்காதே அப்படிலாம் நினைச்சேன். ஆனா அந்த கீழே படுத்தோன்னுதான் எனக்கு தெரிஞ்சது இது என்ன சுகமா இருக்கு. மேல படுக்கிறது கஷ்டமாயிடுச்சு அப்புறம். கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து நம்மளோட உடல் எலும்புக்குன்னு பாத்தீங்கன்னா சயின்டிபிக்கலாவும் இந்த கழுத்து வெளி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது சரி பண்ணி கொடுக்கும். அது ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறமா பழகிடும். அப்புறமா உங்களுக்கு பஞ்சு மெத்த இருந்தா கூட வேண்டான்னு சொல்லுவீங்க, இதுவே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவீங்க. அப்புறம் உடுத்துற துணியுமே டெய்லியுமே நல்ல துணியா உடுத்திக்கோங்க. உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு காட்டனா உடுத்திக்கிட்டீங்கன்னா விரதம் இருக்கும் போது கசகசன்னு நிறைய வேர்வையோட எல்லாம் இருக்க முடியும். இதெல்லாம் வந்து கடைப்பிடிக்க பேசிக் நீட்ஸ். அப்புறம் நிறைய போட்டு பேசிட்டு சோசியல் மீடியாலேயே இருக்கக்கூடாது.
உண்மை. ஆமா. அப்போன்னு பார்த்து சோசியல் மீடியால இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் நெகட்டிவ ரொம்ப பார்க்காதீங்க. அதுக்குதான் ஒரு ஸ்லோகம் புக்கோட நீங்க போனீங்கன்னா, நீங்களாம் வேல்மாறல் வந்து ஒரு நாளைக்கு 3 வாட்டி எழுதுறேன்னு வேண்டிக்கோங்க. அட்லீஸ்ட் அதுல ஒரு 5 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரம் வேல்மாறல்லயே போயிடும். நிச்சயமா. இல்ல கந்த சஷ்டி வந்து படிக்கிறேன்னு வேண்டிக்கலாம். கந்த புராணம் நீங்க சொன்ன மாதிரி கந்த குரு கவசம் இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சோம்னா ஒரு நிதானத்துக்கு வரும். அப்புறமா நீங்க மாலை கழட்டும் போது நீங்க யோசிப்பீங்க, ஆஹா இந்த நாட்கள் முடிஞ்சிடுச்சே, திருப்பி இப்படி ஒரு கந்த சஷ்டி வந்து அடுத்த வருஷம் தானே வருவோம், நம்மளே ஏங்குவோம். ஆனா நீங்க மனசுல வந்து ஒரு மிளகு ஒரு மிளகு சைஸுக்கு நினைச்சீங்கன்னா அவங்க வந்து ஒரு திருப்பதி லட்டு மாதிரி பெரிய லட்டை எடுத்துட்டு வந்து உங்க கையில கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு ரொம்ப அழகான சஷ்டி மேம் அது. அருமை. ஏன்னா இந்த ஒரு இடத்துல ஒரு உண்மையை சொல்லணும் என்னன்னா, இந்த வேல்மாறல் பத்தி எனக்கும் தெரியாது. உங்களோட ஒரு பதிவுல பார்த்தேன், நீங்க வேல்மாறல் இது என்ன இவங்க வேல்மாறல் ஏன்னா எனக்கு கந்த சஷ்டி கவசம் தெரியும், டெய்லி கேட்பேன், சொல்லுவேன், எழுதினது கிடையாது, பட் சொல்லுவேன் வாயில. கந்த குரு கவசமும் கேட்டு இது என்ன புதுசா வேல்மாறல்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு கேட்கும் போதுதான் பயங்கரமான வைப்ரேஷன்ஸ். ஏன்னா அந்த ஒரு லவுடர் வாய்ஸ், அந்த குரல், அந்த முருகான்னு அதுல வரக்கூடிய அந்த ஜெபம் எல்லாமே நம்மள அறியாம வந்து நம்ம வாய் அதை பாட ஆரம்பிக்குது. திரும்பவும் அதை கேட்கணும்னு தோணுது. அந்த பாட்டு முடிஞ்சாலும் திருப்பியும் வந்து அதை போட்டு அது ஓடிட்டே இருக்கணுங்கிற மாதிரி வைப்ரேஷன்ஸ் வருது. நிச்சயமா பாத்துட்டு இருக்கவங்க நீங்களும் வேல்மாறல வந்து யூடியூப்ல போய் ஜஸ்ட் நீங்க வேல்மாறல்னு போட்டீங்கன்னாலே நிறைய பேர் பாடியிருக்காங்க அவங்க குரல்ல. எல்லா குரல்லையுமே வைப்ரேஷன்ஸ் இருக்கு. ஆமா, எல்லா குரல் நீங்க அதை கேட்டாலே போதும் மேம். நான் என்ன சொல்றேன், எழுதணும்னு இல்ல, படிக்கணும்னு முதல்ல அவசியம் இல்ல, முதல்ல ஒரு கேளுங்க, அந்த காதால கேட்டு முதல்ல அந்த உள்ளுணர்வை வாங்கிக்கோங்க. முருகர் என்ன சொல்ல வர்றாருன்னு. கந்த சஷ்டிலலாம் மேம் நம்ம பாட்டு படிக்கும் போது உடலுக்கெல்லாம் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கை காலுக்கு இருக்கு, கண்ணுக்கு இருக்கு, மூக்குக்கு இருக்கு, உதட்டுக்கு, கழுத்துக்கு. ஈவன் நம்ம வந்து இப்ப நம்ம சொல்றோம் ஒரு பெண்ணோட அந்தரங்கத்தை வந்து நம்ம சொல்லக்கூடாது, அதுல கூட நோய் வருது நிறைய பேருக்கு. நம்மளுக்கு வந்து பெண்ணுக்கு வந்து யூஸ்வலா இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துடும். ஆனா நீங்க வந்து ஸ்லோகத்தை படிக்கும் போது பீரியட்ஸுக்கு என்னன்னா பெண்ணுக்கு வந்து வரக்கூடாத நோயெல்லாம் கூட வரக்கூடாது, நீங்க அதுலயே படிச்சிடுவீங்க கண்டிப்பாக. அதனால நீங்க வந்து இது வெறும் ஸ்லோகம் தானேன்னு எடுத்துக்காதீங்க. நம்ம உடலுக்கு, மனசுக்கு, வெளி வட்டாரத்துக்கு, இப்ப திஷ்டிக்கெல்லாம் போய் திஷ்டி கழிக்கிறோம், அதெல்லாம் கழிக்கவே வேண்டாம். நீங்க அதை கேட்டாலே போதும், திஷ்டி கழிஞ்ச மாதிரி. கண்டிப்பா இந்த கந்த சஷ்டி கவசத்துல ஒரு வார்த்தை வரும், ஒரு நாள் 36 கொண்டு ஓதி ஜபித்தன். இவ்வளவு நாளா இதை வெறும் நான் பாடியிருக்கேனே தவிர என்னை மாதிரி நிறைய பேர். இதற்கான உண்மையான விளக்கம் என்னன்னு நம்மளோட சேனல்ல திரு பிருகுநாடி பிரபாகரன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஜோதிடர், அவர் வந்து நிறைய முருகனை பத்தியும் நிறைய தெய்வங்களை பத்தின கோவில்களும் தெரியாத அரிய பல விஷயம் சொல்றார். அந்த 36 முறை ஏன் நம்ம ஒரு நாளைக்கு சொல்லணும், அதனால நமக்கு என்ன சக்கரை ஆக்டிவேட் ஆகுதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அதை பார்க்கும் போதுதான் நமக்கே தெரியுது ஏன் இதை சொல்லணும். இதனால் ஏன்னா பாலதேவராயர் தான் இது வந்து இயற்றிருக்காரு. அதற்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கான்னு எப்போ நமக்கு தோணும்னா அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கும் போது. ஏன்னா நீங்க முருகரை உணர்ந்ததுனால இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் மேம். நம்ம கிட்ட ஏற்கனவே நீங்க தனியா புது பரிகாரத்துக்கு போகவே வேண்டாம். இப்ப நிறைய பேர் வந்து புதுசா சொல்றாங்க, அதெல்லாம் போகாதீங்க. ஏற்கனவே பெரியவங்க எல்லாத்துக்கான பரிகாரமும் வச்சுட்டு போயிருக்காங்க. இங்க அவ்வளோ இருக்கு, இங்க வந்து மில்லியன்ஸ் கணக்குல இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது 1-2 தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அந்த 1-2 ஒழுங்கா பண்ணாலே நம்ம வாழ்க்கை வந்து மாறிடும். இன்னொன்னு பொறுமையா இருங்க. கடவுள் எடுத்தோன்னே உங்க கையில வந்து இந்த வைரத்தை புடிச்சுக்கோன்னு கொடுத்துட மாட்டார். வைரத்தை கொடுப்பாரு, நீங்க அதுக்கு அருகதையான ஆட்களா நம்ம மாறணும். அது வந்துருச்சுன்னா மாறிடும் மேம். என்ன இப்ப கேக்குறாங்க, நீங்க ஸ்டூடியோ வச்சிருக்கீங்க, நீங்க அந்த பரிகாரம் பண்ணீங்க. நான் இதான் சொன்னேன், முருகன் வேணும் அப்படின்னு கேட்டதை தவிர்த்து நான் அவருக்குன்னு எதுவுமே செய்யல. அதனால தயவு செஞ்சு திருவருள் வியூவர்ஸ் கூட யாரு பாக்குறதா இருந்தாலும் பரிகாரம் பண்ணுறேன். ஆனா பரிகாரம்ன்றது நம்ம மன திருப்திக்கு தான் மேம். கண்டிப்பாக மன திருப்திக்கு. அதை தாண்டி அவர் ஒருத்தரை நம்பினீங்கன்னா முழுசா நம்பிடுங்க, அவர் உங்களுக்கு எல்லா அருளுமே செய்வாரு. முக்கியமா ஏன்னா இந்த பரிகாரம் பார்க்க போனோம்னா இந்த அன்னதானம் செய்யறது, கோவில்ல போய் தீபம் போடுறது, இது பண்றது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும்னா உள்ள ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும், நிதானம் கிடைக்கும். அடுத்து நம்ம என்ன செய்யணுங்கிற முடிவு எடுக்கக்கூடிய நிதானம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத உண்மையான விஷயம். இறுதியா நம்ம நேயர்களுக்கு வந்து நீங்க இப்ப இந்த ஸ்டுடியோ வந்து நிறைய பேருக்கு ரெண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் ரெண்ட் அவுட் பண்றீங்கன்னா என்ன பார்த்துட்டு இருக்க நேயர்கள் அவங்களோட
அவங்களுக்கும் ஏதாவது சில பேர் வந்து முருகன் பக்தி பாடல்கள் இயற்றி அவங்க அதை பதிவிடணும், கேசட்டா போடணும்னு கண்டிப்பா நினைப்பாங்க. கண்டிப்பா. சில பேர் வந்து ஏதாவது திரை சம்பந்தப்பட்ட ஆமா. விஷயங்கள் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இது எந்த அளவுக்கு உபயோகமா இருக்குங்கிறத நீங்க சொல்லுங்க. நாங்க 2 ஸ்டுடியோ வச்சிருக்கோம் மேம். 2மே டப்பிங் ஸ்டுடியோ. ஸோ நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஒரு பாட்டை இயற்றணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாங்க அதை ரெக்கார்டிங் பண்ணி கொடுப்போம். அதுக்கான இது வச்சிருக்கோம். அப்புறம் எடிட்டிங் இருக்கு. நீங்க இப்போ ஒரு கோவில் புராணம் வந்து எடுத்துட்டு வரீங்க, ஸ்பிரிச்சுவலா இருக்கறனால நான் சொல்றேன். இது நம்ம நிறைய நம்ம ஸ்பிரிச்சுவல் நேர்கள் சேனல். இருக்காங்க. ஏன்னா ஆமா. ஒவ்வொரு இடத்துலயும் போய் பதிவுகள் ஆமா. எடுத்துடுறாங்க. அது எப்படி நான் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஃபார்ம் டாக்குமெண்ட் பண்றதுன்னு அது தெரியாது. நாங்க அதை பண்ணி கொடுத்துருவோம். ம். அப்புறம் கீழே ஷூட்டிங் ஹவுஸ் இருக்கிறதுனால இப்போ நீங்க சின்ன சின்ன இப்போ ஃபிலிம்ஸ்லாம் வருது மேம், அதுக்கெல்லாம் வந்து ஷூட்டிங் உள்ள பண்றது. இப்போ ஒரு ஹோம் மாதிரி இப்போ வீட்டு செட்டப்ல வேணும் அப்படின்னா அதுக்கான இருக்கு, கிச்சன்லாம் வச்சிருக்கு. இப்போ நீங்க ஷூட்டிங் எடுக்கிறவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. பார்த்துட்டு இருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னா, டெய்லி உங்க வேல்மாறல் எழுதுறேன்னீங்க, எங்க எழுத போறாங்க, நமக்காக சொல்றாங்களோன்னு. கண்டிப்பா இதை நான் நேர்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த உங்களுடைய புக்கை வந்து இது பண்ண சொன்னேன். சொன்னீங்க நேர்களுக்கு காட்டுங்க, டெய்லி வந்து அதுல எவ்வளவு ஸ்லோகங்கள் இருக்கு, எப்படி முடியுது அப்படிங்கிற ஒரு விளக்கம். ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது திருத்தணியில் உதித்தருளும்னு இருக்கும் மேம். அது ஒரு பேராகிராஃப் எழுதிடுவேன். எல்லா பேஜ்லயும் வேலும் மயிலும்னு எழுதிடுவேன். அப்புறம் 65 பாடல்கள் இருக்கு. 65 பாடல்கள் பாத்தீங்கன்னா தெரியும், இது முடிவுல இருக்கும். 65 பாடல்கள். இந்த 65 பாடல்களும் முடிச்சிடுவேன் மேம். 65 பாடல்களும் டெய்லி முடிச்சிருவீங்க. முடிச்சோன்னு அதுக்கப்புறம் 2 பேராகிராஃப் வரும். ஆமா. அந்த 2 பேராகிராஃபோட முடிச்சோன்னு வேலும் மயிலும் துணைன்னு முடிச்சிடுவேன். இதுல வந்து ஆக்சுவலா நோட்டு பாதி முடிச்சுட்டேன். பார்க்க முடியுது எங்களால. நோட்டு பாதி முடிச்சுட்டேன். அப்புறம் ஆனா இது எழுதும் போது மேம் வேலையும் பார்ப்பேன். இப்ப இந்த சைடு போன் கால்ஸ் வரும், அந்த வேலையில எதனாச்சும் போன் கால்ஸ் வந்து நான் அட்டனும் பண்ணுவேன். அதுவுமே இல்லாம பண்ணணும்னு சில நேரத்துல பாக்குறேன். ஆனா என்னன்னா நம்ம இந்த வேலை தொழில்ல இருக்கிறதுனால எந்த நேரத்துல எந்த கால்ஸ் வரும் தெரியாது. முக்கியமான கால்ஸ் வந்ததுன்னா வேலை நிமித்தமா, ஏன்னா முருகரும் அதுதான் சொல்லுவாரு, வேலையை முதல்ல நீ பாரு அப்படின்னு. அதனால இதை எழுதிட்டே இருக்கும் போது வந்ததுன்னா அதையும் பார்ப்பேன். சில நேரத்துல இதை எழுதிட்டே இருக்கும் போது என்ன பண்ணுவேன், வீட்டுல வந்து ஜேட் ஸ்டோன்ல வச்சிருக்கேன் மேம் அவரோட இது. ஆக்சுவலா என்னன்னா எனக்கு நான் இது இந்த இந்த நம்மளோட வேலும் மயிலும் எழுத ஆரம்பிச்சு, இந்த ஸ்லோகம் எழுத ஆரம்பிச்சு ஒண்ணு மட்டும் கண்டுபிடிச்சேன் மேம். நான் வந்து ஜேட் ஸ்டோன்ல பச்சை கல்ல வாங்கிட்டு வந்துட்டேன். முருகரை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். ஆனா இது எந்த முருகர்னு எனக்கு தெரியல. மரகத முருகர் மேம். எந்த வடிவுன்னு தெரியல. அதாவது நம்ம 6 படை வீட்டுக்கு போறோம் இல்லையா, அதனால 6 படை வீட்டுல எந்த முருகரா இருப்பாரு, எந்த கோலம் இது அப்படின்னு எனக்கு தெரியல. இவ்வளவு வருஷம் திருத்தணிக்கு போறேன், அவ்வளவு வருஷமா அபிஷேகம் பண்றேன். ஆனா ஒரு தடவை கூட நம்ம அந்த முருகர் தான் நம்ம வீட்டுல இருக்க முருகர்னு எனக்கு தெரியல. ஐடியாவே வரல. ஒரு நாள் என்ன ஆகி போச்சு, இப்போ ரீசெண்டா அவங்க வந்து ஒரு இன்விடேஷன் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க மேம். இன்விடேஷன்ல முருகருக்கு வந்து கொடுத்தோன்னே கீழே வச்சிருந்தேன் அந்த இன்விடேஷனை. அதாவது ஆடி கிருத்திகைக்கு வந்து இன்விடேஷன் கொடுத்திருந்தாங்க, கீழே வச்சிருந்தேன். சுவாமி பூஜாரையில மேல லெஃப்ட் சைட்ல அவர் இருப்பாரு, நான் ரைட் சைட்ல வச்சுட்டு ஆர்த்தி காமிக்கணும்ன்றதுக்காக முழு ஆர்த்தி காமிச்சேன். ஆர்த்திக்கு நம்ம காமிக்கும் போது அவரோட திருத்தணி இன்விடேஷன்ல இருக்கிற முகமும் நம்ம வீட்டுல இருக்கிற முருகரோட முகமும் ரெண்டும் ஒண்ணு, ஒரே மாதிரி, ஒரே இது, ஒரே ஸ்ட்ரக்சர், எந்த வித டிஃபரன்ஸுமே இல்ல. முருகா இல்ல அவர் உங்களுக்கு காமிச்சிருக்காரு, நீங்க பட்ட கன்ஃபியூஷனுக்கு ஒரு விடை சொல்லியிருக்காரு. அதுதான் இது மூலமா அந்த பத்திரிகையில வந்து என்ன பாரு, நான் இந்த வடிவத்துலதான் இருக்கேன் அப்படின்னு நான் பார்க்கும்போது அன்னையில இருந்து என்னன்னா, இந்த வேல்மாறல் எழுதும் போது மட்டும் அவர்கிட்ட போயிட்டு, எப்பவுமே வீட்டுல நம்ம மட்டும் தானே தனியா இருப்போம், இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிட்ட போனோன்னா அவரோட கண்ணத்தை வந்து முருகா அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு அனுமதி கொடுக்குறாருல்ல அப்படின்னு. ஏன்னா திருத்தணியில போய் அவரை வந்து இப்படி ரொம்ப அழகா கொஞ்ச முடியாது, நம்ம வீட்டுல இருக்கிற முருகரை வந்து ஆமா கொஞ்சலான்றதுக்காக அங்க போனோன்னு அவர் கண்ணத்தை வந்து முருகா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். எனக்கு அப்ப தெரிஞ்சது. நான் அப்ப பார்த்தோன்னு நான் சொன்னேன், பாத்தீங்களா இவ்வளவு நாள் எனக்கு நீங்க சொல்லவே இல்லை, இந்த விஷயத்த மறைச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னு. அவர்கிட்ட எல்லாமாவுமே பேசுவேன் மேம். நான் அழுதுருக்கேன், சிரிச்சிருக்கேன், கொஞ்சிருக்கேன், சில நேரத்துல வந்து திட்டி இருக்கேன். திட்டுறதுன்னா அவரெல்லாம் என்ன திட்டி இருக்கேன். அப்புறம் சில நேரத்துல வந்து எனக்கே முருகா இந்த வாழ்க்கை கொடுக்குறேன், நான் அதுக்கு தகுதியானவளான்னு சொல்லிட்டு என்ன நானே வந்து சோதனையா கேட்டிருக்கேன். அப்புறம் இப்ப தீபாவளி கூட நான் வேணா உங்ககிட்ட சும்மா சொல்லிக்கலாம் மேம், தீபாவளிக்கு வந்து நான் தனியா இருக்கேன் அப்படின்னு. ஆனா நான் தான் நினைப்பேன், ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காரு,
உண்மை. ஆமா. நான் இப்ப நினைப்பேன், இப்ப நீங்க என்ன பாக்குறீங்களே இந்த அட்டையர்ல, இது எல்லாமே என்ன ஒண்ணு, நான் நினைக்கிறது என்னன்னா, சில நேரத்துல முருகர்கிட்ட அது மட்டும் கேட்டுப்பேன். விர்ச்சுவலா நீங்க ஒருத்தர் இருக்கணும். பக்கத்துல இருக்கணும்ல, எனக்கு அது மட்டும் தான் இல்ல. மத்தபடி தீபாவளிக்கு 1க்கு 2 ட்ரெஸ்ஸா எடுத்து நல்லா சந்தோஷமா தான் இருக்கேன். கண்டிப்பாக. அந்த சந்தோஷத்துக்கெல்லாம் குறைவில்ல. அதனால குறைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணே ஒண்ணு, இந்த பண்டிகை நாள்ல மத்த இந்த குடும்பங்களை பார்க்கும் போது மட்டும்தான் அந்த இது வருமே தவிர்த்து, அப்பவுமே நான் வந்து சில இப்ப அந்த நேரத்துல பார்த்து முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்துருவேன். அதுதான் முக்கியமா. இந்த முடியும் போது இந்த திருத்தணி இது ஃபுல்லா நீங்க இந்த பாட்டு ஃபுல்லா பண்ணிட்டு கடைசியா வந்து ஒரு 4 லைன் வரும் மேம். இந்த 4 லைன் மட்டும் உங்களுக்கு படிக்கிறேன். கண்டிப்பா. வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்றை வேல் சூர் மார்பும் தொலைத்த வேல் உண்டே துணை வேலும் மயிலும் துணை. இந்த 4 லைன், இந்த 4 வரிகள் படிக்கும் போது மேம் மனசுல வந்து நம்ம ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆள் தான் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியும். கண்டிப்பாக. ஏன்னா வந்து தன்னை எல்லா தேவர்களையும் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி கடைசிக்கு முருகனையே வந்து அட்டாக் பண்ண வந்த சூரபத்மனுக்கே அவர் வந்து அவரை கொல்லல. அவரை வந்து தன்னுடைய ஒரு 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 ப்ராப்பர்ட்டி மாதிரி பக்கத்திலேயே வச்சிருக்காரு. அவரை வந்து அப்படி ஒரு கருணை உள்ளம் கொண்டவர் தான் முருகன். ஏன்னா எல்லாரும் யோசிக்கலாம், என்ன எல்லா இடத்துலயும் முருகர் முருகன் பேசுறாங்க, அதனால இவங்களும் பேசுறாங்க. நிச்சயமா கிடையாது. ஏன்னா அவங்கவுங்களுக்கான தெய்வம்ங்கிறது நமக்கு இந்த தெய்வம் தான். சில பேருக்கு காவல் தெய்வமா இருக்கலாம், சில பேருக்கு கன்னி தெய்வமா இருக்கலாம். அதை தேர்ந்தெடுத்து அதை வந்து ஃபாலோ பண்றதுக்கான டைம் வந்து எப்போ வரும்னா அவங்க அதை உணரும் போது நீங்க தான் அப்படிங்கறத அவங்கள மட்டுமே யோசிக்கும் போதுதான் நமக்கு வழி கிடைக்கும். நீங்க தான் எனக்கான தெய்வம், எனக்கு வழிகாட்டி அப்படின்னு. அப்படி உங்க முருகர் வந்து உங்க வாழ்க்கையில நடத்தின பல விஷயத்தை பத்தி நம்ம நேயர்களுக்கு பேசிருக்கீங்க. தொடர்ந்து வந்து இதே மாதிரி நம்ம பயணிப்போம். திருவருள் கூட சேர்ந்து அடுத்தடுத்து வர நிகழ்வுகளை பத்தியும் நம்ம தொடர்ந்து வந்து நேயர்கள்ட்ட பேசுவோம். அருமையான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றிங்க. திருவருள் பார்த்து என்னோட பூஜை அறையில என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கோமோ நான் கத்துக்கிட்டேன். ஸோ என்னோட பேட்டியும் பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா திருவருளை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நல்ல நல்ல கமெண்ட்ஸும் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி மேம்.